லாஸ்ட் எபிசோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுனில், நாகலட்சுமி, ஜீவிதா. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்க பேரும் அவங்கள மாதிரி நம்ம எபிசோட்ல இடம் பிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. உங்களோட பேரும் ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு நாளைக்கு எபிசோட் ரிலீஸ் ஆகும். அதனால மறக்காம எபிசோட பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எதையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாருன்னு கூட கமெண்ட்ல சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாச்சி, அண்ணாச்சி. வாங்க லதாக்கா, என்ன வேணும்? தக்காளி 1 கிலோ வேணும். எம்புட்டு அண்ணாச்சி? 1 கிலோ 45 ரூபாமா. அடியாத்தி, என்ன இம்புட்டு வேலை சொல்றீங்க? 45 ரூபாவா? போன வாரம் தான் 10 ரூபாய்க்கு வித்துச்சு. லதாக்கா, அது போன வாரம். இந்த வாரம் 45 ரூபா. ஏன் இம்புட்டு வேலை ஏறி போச்சு? ஆமா, மழையும் வெயிலும் மாத்தி மாத்தி அடிக்குதுல்ல, அதான் ஏறுது இறங்குது. தக்காளியும் தங்கமும் ஒண்ணுதான். எப்ப ஏறும் எப்ப இறங்கும் சொல்ல முடியாதுல்ல. அது என்னமோ உண்மைதான் அண்ணாச்சி. அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? சரி, ஒரு 1/4 கிலோ தக்காளியை போடுங்க. 4 பழம் போடுற இடத்துல 2 பழம் போட வேண்டியதா? போடுங்க. அப்படியே கடுகு 10 ரூபாய் கொடுங்க. சரி சரி, இந்த எடுத்து தரேன். அண்ணாச்சி, அண்ணாச்சி, முட்டை எம்புட்டு? ஒரு முட்டை 6 ரூபா 50 காசுமா. என்ன அண்ணாச்சி, 6 ரூபா 50 காசா? சரி, ஒரு 3 முட்டை கொடுங்க. சரிம்மா சரிம்மா, எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. இரு தாரேன். ஜீவிதா, தமிழம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஜீவிதா. நீ ஊருக்கு போலையா? இங்கதான் இருக்கியா? ஆமாமா, இன்னும் காலேஜ் திறக்கல. 2 மாசம் லீவ்ல இருக்கேன். சரி ஜீவிதா, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, தமிழ் வந்துட்டாளா ஊருக்கு போயிட்டு? இல்லம்மா ஜீவிதா, இன்னும் வரல. இன்னும் 2-3 நாள் ஆகும் போல. அவ இல்லாம ஒரு வேலையும் புரியல. அவ இருந்தா கடைக்கு கிடைக்கு அலைவா. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. போன் பண்ணாலா? அங்க எப்படி இருக்கா ஊரு? பேசுனேன் ஜீவிதா. அங்க குளு குளுன்னு நல்லா இருக்குன்னா. அவ போன நேரம் நம்ம ஊர்லயும் மழை பெய்யுது. இங்கே கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஆமா ஆமாமா. சரி, தமிழ் வந்தானே சொல்லுங்க, நான் வீட்டுக்கு வரேன். சரிம்மா ஜீவிதா. இந்தாம்மா முட்டை. சரி, நான் வரேம்மா. சரி ஜீவிதா. இந்தாங்க லதாக்கா, பையில தக்காளி போட்டேன். சரி அண்ணாச்சி, கணக்குல எழுதிக்கோங்க, அப்புறம் தாரேன். சரி சரி. என்ன இம்புட்டு விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு இருக்கு? என்ன பண்றதோ? என்ன மதனி, நம்மள நிக்க வச்சுட்டு பாண்டி எங்க போனா? அதான் தெரியல லட்சுமி. ஜோதி எங்கம்மா போனா? தெரியல, இங்க நின்னுங்க வரேன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் ஆளை காணோம். இந்த வராரு. ஏன் பாண்டி எங்கப்பா போன எங்களை நிக்க வச்சுட்டு? கடைக்கு போனேமா. என்ன வாங்க போன பாண்டி? டீ குடிக்க போனியா? இல்லத்த, உங்களை விட்டு டீ குடிக்க போவானா? தமிழ் செல்வி இந்தா. என்ன மாமா இது? ஜர்க்கின் தான் ஜோதி. பாவம் தமிழ் செல்வி எவ்வளவு நாள் குளூர்லயே இருப்பா. அதான் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? எனக்கே வாங்கிட்டு வந்தீங்க? இதெல்லாம் வேணாம். பரவாயில்ல, போட்டுக்கோ. நாங்களாம் போட்டுக்கோம். குளூர் வேற அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. மாமாக்கு எவ்வளவு திமிர் பாரு. இவளுக்கு போய் வாங்கிட்டு வராரு. சீ. இந்த தமிழ் செல்வி போட்டுக்கோ. இந்தா. அம்மா பாத்தியா உன் மருமகனை? அவளுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான்டி, இந்த பிச்சைக்காரிக்கு போய் இதெல்லாம் செய்யறான் இவன். சீ. இப்ப நல்லா இருக்கு பாரு. குளூர் தெரியல? இல்ல தெரியல. இது எம்புட்டு ஆச்சு சொல்லுங்க, நான் வேணா பணம் தரேன். எந்த பணம்? நீ கொண்டு வந்த 300 ரூபாயா? நீ எதுக்கு தான் அந்த 300 ரூபாய் தருவ? சும்மா இரு ஜோதி. தமிழ் செல்வி அதெல்லாம் ஒண்ணு வேணா, போட்டுக்கோ. பரவாயில்ல. இப்ப குளூர்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது போட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா, ஓசில வாங்கி கொடுத்தா எல்லாமே உனக்கு நல்லா தான் இருக்கும். ஆமா, இங்க எதுக்கு இம்புட்டு சைக்கிள் நிக்குது? எல்லாம் வாடகை சைக்கிளா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறவங்க இங்க தான் எடுப்பாங்களா? என்னது, சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறவங்களா? ஐயோ. இல்ல தமிழ் செல்வி, இது சைக்கிளிங். இங்க எடுத்துட்டு இந்த லேக்க சுத்தி வரலாம், அதுக்காக வச்சிருக்காங்க. அப்படியா? ஓ, இந்த லேக்க ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இந்த சைக்கிள்லே போலாமா? ஆமா ஆமா. மாமா மாமா, நம்ம 2 பேரும் சைக்கிளிங் போலாம் மாமா. வாங்க மாமா. சரி ஜோதி, எல்லாருமே போலாம். அத்தை அம்மா போலாமா? ஐயோ, எனக்கு இருக்கிற மூட்டு வலிக்கு சைக்கிளிங்க. நான்லாம் வரல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஆமாப்பா பாண்டி, என்னால மிதிக்க முடியாதுப்பா. நீங்க போயிட்டு வாங்க. சரி வா ஜோதி, தமிழ் போலாம் வாங்க. மாமா, நம்ம 2 பேரும் ஒரே சைக்கிள் எடுத்துக்கலாம். நம்ம பெடல் பண்ணிக்கலாம். சரி ஜோதி. தமிழ், நீ தனியா சைக்கிள் எடுத்துக்கிறியா? எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அவ்வளவா. அப்படியா? அப்போ ஒண்ணு செய்வோம். 3 சீட் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். 3 பேரும் ஒன்னாவே போவோம். மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம 2 பேர் மட்டும் போவோம். ஜோதி, தமிழ் செல்வி பாவம் தானே, அவளும் பார்த்தது இல்லைங்கிறா. நம்ம 3 பேரும் ஒன்னாவே போவோம். இப்ப என்ன? இல்ல மாமா, நான் உங்க கூட மட்டும் தான் வருவேன். அவ தனியா போட்டும். இல்ல பரவாயில்ல, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க 2 பேரும்.
இல்ல 3 சைக்கிளே நான் எடுத்துட்டு வரேன், நம்ம 3 பேரும் ஒன்னாவே போவோம். என்னம்மா இந்த மாமா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு கடுப்பா வருதுமா. ஏய் அவனே பழசெல்லாம் மறந்துட்டான், அவன் ஏதோ ஒரு இதுல செஞ்சுட்டு இருக்கான், விட்ரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ சைக்கிள்ல பின்னாடி உட்காந்துக்கடி, முன்னாடி உட்காராத. ஏமா மாமா முன்னாடி உட்காந்தாதானே மாமா என் கூட உட்காந்துருப்பாரு. ஏய் பைத்தியக்காரி, பின்னாடி உட்காந்தாதான் உங்க மாமனை கட்டி பிடிச்சிட்டு போக முடியும். அவ பின்னாடி உட்காந்துட்டு பிரேக் பிடிக்கிறப்பெல்லாம் பிடிச்சானா என்ன பண்ணுவ? நீ பின்னாடி உட்காரு சரியா? ஆமாமா அதுவும் சரிதான். சரி 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 இந்த சைக்கிள் வந்துருச்சு, போலாமா? ஏறி உட்காருங்க. ஜோதி எங்க உட்கார்ற நீ? மாமா நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அப்ப தமிழ் முன்னாடி உட்காரு. சரி அத்தை அம்மா இங்கே நின்னுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நாங்க இங்கே நிக்கிறோம். ஆமா மதனி, எய்தாப்ல தான் டீ கடை இருக்கு, ஒரு டீயை குடிச்சு நிப்போ. என்ன சொல்றீங்க? சரி வா போய் டீயை குடிப்போம். ஐயோ எவ்வளவு பனி பாருங்களேன் இந்த மரத்தை சுத்தி. ஆமா தமிழ் செல்வி, இது நல்ல கிளைமேட். மாமா கூட தனியா வரலான்னு பார்த்தா இவ வேற கூட ஒட்டிக்கிட்டு வந்துட்டா. சை மாமா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போங்க மாமா. இல்ல ஜோதி, இந்த மாதிரி இடத்துல ஸ்லோவா பார்த்துட்டு போனாதான் நல்லா இருக்கும். அங்க பாரு எவ்வளவு பனின்னு. ஆமா மாமா நல்லா இருக்குல்ல, அப்படியே மாமா கிட்ட ஒட்டி ஒட்டி உட்கார வேண்டியதான். தமிழ் செல்வி உனக்கு இடம் இருக்குல்ல, நல்லா உட்காந்துருக்கேல. நல்லா உட்காந்துருக்கேன். எப்படிதான் ஓட்டுறீங்களோ, எனக்குலாம் ஓட்டவே தெரியாது. ஏன் இப்படி சொல்ற? ஈஸி தான் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம். ஊர்ல போய் கத்துக்கோ சீக்கிரம் சரியா? நீச்சலே அடிக்க கத்துக்கிட்ட, சைக்கிள் ஓட்டுறது என்ன பெருசா? எங்க ஆத்தாவும் அதான் சொல்லும், சைக்கிள் ஓட்ட கத்துக்கடின்னு. நான் தான் இன்னும் கத்துக்கல. ஆனா என் தங்கச்சி இசை நல்லா ஓட்டுவா. அவ எனக்கு கத்துத்தரேன்னு சொல்லுவா, ஆனா கத்தையே தரமாட்டா. கருமோண்டா, இவளோட சொந்த கதை சோக கதையை கேட்கறதுக்கு தான் மாமா கூட வந்தோமா. என்ன பண்ணி தொலைது எல்லாம் என் தலையெடுத்து. சரி ஒரு பாட்டு பாடு தமிழ் செல்வி. ஐயோ அதெல்லாம் வேணாம் மாமா, பாட்டு தானே நானே பாடுறேன் இருங்க. நீயா ஜோதி? வேணாம் பரவாயில்ல. ஏன் மாமா, நான் நல்லா தான் பாடுவேன். ஒரு பாட்டு உங்களுக்காக பாடுறேன். சரி பாடு. மாமதுர அன்னக்கொடி வாமதனி அன்னரடி மரத்த வச்சு அன்னக்கொடி வாமதனி நல்லா குத்து அடி வாமதுர அன்னக்கொடி. என்ன ஜோதி, இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு எப்படிப்பட்ட பாட்டு பாடணும்? இத பாடுற? வேற என்ன பாட்டு பாடுற மாமா, சொல்லுங்க பாடுறேன். தமிழ் செல்வி நீ ஒரு பாட்டு பாடு. இந்த கிளைமேட்ல என்ன பாட்டு பாடினா நல்லா இருக்கும் சொல்லு. பாட்டா? சரி இருங்க பாடுறேன். கை வீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் இது கனவோ நிஜமோ அணையோ அணைகளே பண்பாடிடும் சொந்தம் உள்ளாவிடும் சிந்தும் இது தனியோ அனிமோ அமுதோ கலையழகோ மேகம் ஒன்று நேரில் வந்து வாழ்த்து சொன்னதடி காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இளமோகம் இது ஒரு காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் புதுமோகம். சூப்பர் தமிழ் செல்வி, பாத்தியா? இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி பாட்டு தான் பாடணும். ஆமா அவன் ஏதோ வளர்றா, இவங்க வேற பெருமையா பேசுறாரு. மாமா ஸ்பீடா போங்க மாமா. சரி போவோம். இந்த அம்மா பேச்ச கேட்டு பின்னாடி உட்கார்ந்தா என்ன கழட்டி விட்டு அதுங்க ரெண்டும் ஜோடியா போதுங்களே. மாமா என்ன விட்டு போறீங்களே. ஐயோ நான் பின்னாடி இருக்கிறது கூட தெரியாம அவ கூட ஜோடி போட்டு போறான் பாரு இவன். சீ இவெல்லாம் ஒரு மாமே. ஏண்டி ஜோதி உனக்கு இந்த நிலைமையா? நம்மள யாரும் காப்பாத்த மாட்டாங்க, நம்மளே எந்திரிச்சு போக வேண்டியதான் அந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டு. ஐயோ இந்த சைக்கிளை வேற தூக்க முடியல. இந்த உடஞ்ச சைக்கிளை எப்படி கொண்டு போறது? போய் தான் ஆகணும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்ன இப்படி தனியா புலம்பு விட்டாங்க கொடைக்கானல்ல. யாராவது பார்த்தா பைத்தியம்னு நினைக்க போறாங்க. ஐயோ ஜோதி. கொடைக்கானல்ல நல்ல பசி எடுக்குதுல மதனி. ஆமா லட்சுமி, எனக்குமே பசிக்குது. பாண்டி வந்தாலும் முதல்ல நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். ஆமா வரட்டும். என்ன தமிழ் செல்வி, சைக்கிளிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. என்ன மதனி இவங்க 2 பேர் தான் வராங்க, என் மவள ஜோதியை காணோம். பாண்டி அத்தை ஜோதி எங்கப்பா? ஜோதி பின்னாடி தானே. என்ன தமிழ் செல்வி ஜோதியை காணோம்? ஆமாங்க ஜோதி எங்க? என்ன பாண்டி சொல்ற? ஜோதி உங்க கூட தானே வந்தா, என்னாச்சு? ஏன்பா பாண்டி, என்னப்பா ஜோதியை காணோம், பின்னாடி இருக்க சைக்கிளையும் காணோம்? அதாம எனக்கும் ஒண்ணு புரியல. அங்க பாருங்க எல்லாரும் ஜோதி மேடம் வராங்க. ஏய் ஜோதி என்னடி ஆச்சு உனக்கு? ஜோதி இங்க பின்னாடி தானே இருந்த, எங்க போன? மாமா சைக்கிள் கழண்டு ஓடுனது கூட தெரியாம நீங்க அவ கூட போயிட்டு இருக்கீங்க. என்னது சைக்கிள் கழண்டு ஓடிருச்சா? ஆமா நான் மாமா கத்துனேன், கேட்காமலே வந்துட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே கேக்கல ஜோதி, சாரி. ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் ஆகல. சரி எல்லாம் நல்லதுக்கே, வாங்க எல்லாம் சாப்பிட போலாம். சரிம்மா. ஏம்மா உன் பேச்சு கேட்டு நான் பின்னாடி உட்காந்து உளுந்ததுதான் மிச்சம். இனிமே உன் பேச்சு நான் கேட்கவே மாட்டேன், போமா.
சரி சரி விடுடி, அடுத்த திட்டத்தை அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல வயிறு பசிக்கு, வா போய் சாப்பிட போலாம். அவங்களாம் போயிட்டாங்க. லதாக்கா, லதாக்கா, அக்கா லதாக்கா. என்னடி நாகலட்சுமி வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க? உள்ள வர வேண்டியதானே? இல்லக்கா, ஒரு ஜோலியா தாலுகா ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஒரு உதவி பண்ணுக்கா. என்ன நாகலட்சுமி சொல்லு. இல்லக்கா, தருண் ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் வீட்டில் ஆள் இல்லை. எனக்கும் தாலுகா ஆஃபீஸ் சீக்கிரம் போக வேண்டியது இருக்குது. 8 மணிக்குள்ள வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் இசை பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப கூட கூட்டிகிட்டு போக சொல்லுங்கக்கா. நம்பிட்டுதானே, சரி விட்டுட்டு போ. இசை கிளம்பிட்டு இருக்கா, ஒன்னா சேர்ந்து போட்டோம். சரிக்கா, எங்கள் அத்தையும் வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டாங்க. அவங்களும் சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டாங்க. ஒத்தையில் விட்டு போனால் ஸ்கூலுக்கு போகாமல் தூங்கிடுவான் திரும்ப. அதான் இசையோடு விட்டுட்டு போனால் இசையும் கூட கூப்பிட்டு போயிடுவான். தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏய் தருண், போ அத்தை வீட்டுக்குள்ளே போ. இசை அக்கா கூட போறியா? சரிம்மா. தருணே உள்ள போ, இசை அக்கா கிளம்பிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து போவீங்க பள்ளிக்கூடத்துக்கு. சரித்த. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரி நாகலட்சுமி, பிள்ளைக்கு சோறு கீறு கட்டி கொடுத்தியா, சாப்பிட வச்சியா, இல்லாட்டி நான் கொடுத்து விடவா? இல்லைக்கா, லெமன் சோறு செஞ்சு உருளைக்கிழங்கு வறுத்தேன். அதே சாப்பிட்டுக்கிட்டான், கட்டியும் கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கூட மட்டும் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க. இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், மட்டை போட்டுருவான். அதனால தான். சரியா? சரி நாகலட்சுமி, நான் பாத்துக்கிறேன் போ. அக்கம் பக்கம் இருக்கிறது எதுக்கு, உதவி செய்யதானே. நான் பாத்துக்கிறேன் போ, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா, நான் வாரேன். இசை சீக்கிரம் கிளம்பு, தருணையும் கூட்டிட்டு போகணும். ஹலோ, சொல்லுங்க. சுனில் சார் தானே பேசுறது? ஆமா, நான் சுனில் தான் பேசுறேன். நீங்க யாரு? சார், நாங்க மன்னா லாட்டரியில இருந்து பேசுறோம். நீங்க லாட்டரி சீட்டு போட்டிருந்தீங்களா? நம்ம எதுவும் போடலையே. தப்பா எதுவும் ஃபோன் பண்ணிட்டாங்களா? மேடம் என்ன சொல்றீங்க? சார், உங்க பேர்ல தான் சார் லாட்டரி சீட்டு போட்டு இருந்துச்சாங்க, சுனில்னு. உங்க நம்பர் தான் இருக்கு, அதான் கால் பண்ணோம். சரிங்க மேடம், சொல்லுங்க. இப்போ என்ன விஷயம்? சார், சுனில் சார், உங்க லாட்டரிக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. என்னது, 1 கோடியா? 1 கோடியா? ஆமா சுனில் சார், உங்க பேருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. டாக்ஸ்லாம் போக உங்க கையில 90 lakhs வரும். என்ன மேடம் சொல்றீங்க? நெசந்தானா? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. ஆனா நம்ம தான் லாட்டரி சீட்டே போடலையே. என்னவா இருக்கும்? சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். ஆமா சார், நீங்க இமிடியேட்டா நாங்க அனுப்புற அட்ரஸ்க்கு வாங்க. வரும்போது செக் புக் இருந்தா எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு கொடுத்துறோம் நாங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. டே சுனில், இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோமோ தெரியலையே. நரி முகமா இருக்குமோ? 1 கோடி ரூபா. என்ன பண்றது, என்ன பண்றது? ரொம்ப சந்தோஷமா இருக்கே. இனிமே நம்ம லைஃப்ல செட்டில்மெண்ட் தான். எல்லாம் இனிமே நம்மளை தேடி வர போறாங்க. உடனே ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். ஐயோ, பெரிய வீடு கட்டணும், எல்லாம் பண்ணணும். என்ன மறுபடியும் ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம். என்ன மேடம், கேஷா கொடுத்துட்றீங்களா இல்ல செக்கா கொடுக்குறீங்களா? எதா இருந்தாலும் எனக்கு ஓகே. சார் சார், சுனில் சார், ஒரு நிமிஷம். நீங்க ஆர் சுனில் தானே? மேடம், நான் பி சுனில். சாரி சுனில் சார், மாத்தி கால் பண்ணிட்டோம். ஆர் சுனில்ங்கிறவருக்கு தான் 1 கோடி விழுந்திருக்கு, உங்களுக்கு இல்ல. சாரி. தேங்க்யூ சார். அட பாவீங்களா, காலையிலே ஆசை காட்டி மோசம் காமிச்சிட்டிங்களே. ஐயோ ஐயோ, நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமா? அதான பார்த்தேன். என்னடான்னு, என்ன பண்றது? அப்பா செம பசிப்பா, எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருமா. சரி, எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க, சொல்றேன். அத்தை, அம்மா என்ன வேணும்? பாண்டி, எனக்கு சாப்பாடே சொல்லிருப்பா. சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனாலும் நாக்கு செத்து போயிருக்கு. ஃபுல் மீல் சொல்லிருப்பா. ஆமா பாண்டி, எனக்கும் அதே சொல்லிரு. மாமா, எனக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலும் சொல்லிருங்க மாமா. சரி சரி. தமிழ் செல்வி, உனக்கு என்ன சொல்லட்டும்? அவ என்ன புதுச்சா சொல்ல போறா? பழைய சோறு தான் கேட்க போறா. சும்மா இரு ஜோதி. தமிழ் செல்வி, உனக்கு என்ன வேணும்? சொல்லு தமிழ்செல்வி, என்ன வேணும்? நானும் சாப்பாடே சாப்பிட்றேன், எனக்கும் அதே போதும். சாப்பாடு இருங்க சார். ஆர்டர் ப்ளீஸ். ஒரு 3 ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருங்க. ஒரு பிளேட் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கொடுத்துருங்க. எனக்கு ஃபுல் தந்தூரி சிக்கன் ஒன்று கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே சார், இந்த எடுத்துட்டு வரேன். என்ன லட்சுமி, என்னதான் நம்ம ஊர்ல சாப்பிட்ற மாதிரி வருமா? ஆமா மதினி, அது என்னமோ உண்மைதான். சார், நீங்கள் ஆர்டர் பண்ண மீல்ஸ் சப்பாத்தி சிக்கன் எல்லாம் வந்துச்சு சார். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் சாப்பிடுங்க. அப்பா, சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு பாண்டி. இப்பதான் நல்லா இருக்கு. நீ ஏன் பாண்டி சாப்பாடு சாப்பிடாம சிக்கனை சாப்பிட்ற? இல்லைம்மா, எனக்கு இது போதுமா.
ஆமா, அது என்னது? கோழியா? முழுசா படுத்திருக்கு? ஆமா, முழுசா தூங்கிட்டு இருக்கு. நீ எழுப்பு, ஆளை பாரு. தமிழ் செல்வி, இது பேரு கிரில் சிக்கன். சிக்கனை ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு கிரில் பண்ணுவாங்க. சூடு பண்ணி மசாலா எல்லாம் தடவி சூடு பண்ணி தருவாங்க. அதான். அதுக்குன்னு வெட்ட மாட்டாங்களா? அப்படியே முழுசா இருக்கு, தோலை உரிச்ச கோழி மாதிரி. இதுக்கு பேரு ஃபுல் கிரில் சிக்கன். இப்படிதான் தருவாங்க. இந்த நீ சாப்பிட்டு பாக்குறியா? இல்ல இல்ல, எனக்கு வேணாம். பரவாயில்ல, கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்கும். நல்லா ஸ்பைசியா இருக்கும். மாமா, அவதான் வேணாங்கறால, விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும் ஜோதி, இந்தா நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ. தமிழ் செல்வி, இந்தா சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மசாலா எல்லாம் வேற மாதிரி இருக்கு. டேஸ்டா இருக்கு. உனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓசில வாங்கி கொடுத்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆமா, இந்த சாப்பாட்டுக்கு எம்புட்டுன்னு சொல்லுங்க. நான் வேணா. வாயை மூடு, நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். நான் வேணா 300 ரூபா வச்சிருக்கேன், தரவா? இதானே சொல்ல போற? ஏன் ஜோதி அவளை வம்பளத்துக்கிட்டே இருக்க? தமிழ் செல்வி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். முக்கியமான இடமா? எந்த இடம்? குணா கேவ். குணாகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட பாத்தீங்களா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, கடைக்காரர் லதா அக்கா கிட்ட தக்காளி விலை எவ்வளோன்னு சொன்னாரு. மறுபடியும் சொல்றேன், கடைக்காரர் லதா அக்கா கிட்ட தக்காளி விலை எவ்வளோன்னு சொன்னாரு. சரியான பதில சொல்லுங்க. உங்களோட பேரும் அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.